ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியா ஸ்டேரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா பிசைஞ்சு நான் வச்சுருக்கேன். அது காஞ்சி போகாமல் இருக்க மேலே நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஊற விடலாம். நான் இப்போ இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸ் தான் நான் ஊற விட போகிறேன். ஸோ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம பிசைஞ்சு உடனே செஞ்சிங்கன்னா நீங்கள் வெளி மாவு பார்த்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோத்துக்கு நல்லா ஊற விடுறோமோ அதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். தாராளமாக எண்ணெய் விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் உள்ள வைக்க பூரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கோம், கப்பில் எடுத்துருக்கேன். தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், எனக்கு பருப்பு போலி. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை ஒரு கப் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பவுடர் பண்ணுறப்ப ஒரு 3-4 ஏலக்காய் போட்டு சேர்த்து நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பருப்பு, வெல்லம், அந்த தேங்காய் திருவல் 3 சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெல்லம் பருப்பையும் பேனில் வச்சு நல்லா அப்படி கிண்டி நல்லா அப்படி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி அப்புறம் எடுத்து உருண்டை பிடிப்பாங்க. நான் அந்த மாதிரி செய்யலை. டேரெக்டாக எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி அதை நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இனி இந்த மாவை வந்து நம்ம நல்லா வாழையில நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம அந்த போடி செய்ய போகிறோம். நீங்கள் வாழையில் கிடைக்கல, நீங்கள் வந்து ஏதாவது கவர் இல்லைன்னா பட்டர் ஷீட் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தின் லேயராக வர அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து போலி வச்சு நெய் நீங்கள் வேணால் நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அதை சுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்டியான எம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்போ பசங்க செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு போலி ரெடி ஆகிடுச்சு, பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தாலே சாப்பிடும் போல் இருக்குல்ல. ஒரு சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.